தேவனுடைய பிள்ளையை சீக்கிரத்தில் ஆண்டவர் வழி விலக விட மாட்டார். ஒருவேளை வழி விலகிற மானிக்கு ஒரு தடுமாற்றம், பாதை மாறி போகிறது போல சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய குரல் நமக்கு கேட்கும், தேவனுடைய சத்தம் நம்ம காதுகளில் தொனிக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இதுவே வழி, இதுவே இதிலே நீங்கள் நடவுங்கள் என்கிற ஒரு சத்தம் உங்கள் காதில் கேட்க செய்வார். அப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வழி விலகினாலும் அந்த விலகுற வழியிலிருந்து திருப்பி நம்மளை மறுபடியும் அவருடைய பாதையில் நம்மளை கொண்டு போய் நம்மளை சரியான திசையில் கொண்டு போய் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் அந்த சத்தம் நம்ம காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்யணும்னா, அந்த வழி விலகிற நேரங்களில் தேவன் நம்மோடு பேசுவார் பாருங்க. அந்த பேசும்போது அந்த சத்தத்துக்கு உடனே செவி கொடுத்து